வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நாம் தடுமாறக்கூடாது. அல்லாஹ் திருக்குரானில் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று வாக்குறுதி அளிக்கிறான். அல் குரான் 253. மனித வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் தவிர்க்க முடியாதவை. அந்த இக்கட்டான நேரங்களில் ஒரு முக்மின் கைக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஆயுதம் பொறுமை. அரபில் சப்ர எனப்படும். இதற்கு கட்டுப்படுத்துதல் என்று பொருள். அல்லாஹ் தன் திருமறையில் பொறுமையாளர்களைப் பற்றி பல இடங்களில் சிறப்பித்து கூறுகிறான். அல்லாஹ்வின் துணை, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல் குரான் 253. கணக்கற்ற கூலி. பொறுமையாளர்களுக்கு அவர்களின் கூலி கணக்கின்றி முழுமையாக வழங்கப்படும். வெற்றிக்கு வழி. ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமெனில் தொழுகையையும் பொறுமையையும் துணையாக கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பாமல் அல்லாஹ்வின் நாட்டம் என்று ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஈமான். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல, அது மன வலிமையின் உச்சம். எனவே பொறுமை காப்பதே உண்மையான ஈமான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.